வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ஆர்டர் 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். நம்மளுடைய ஐபிபிஎஸ் பயணம் IBPS RRB வெள்ளிக்கிழமை ஓடி வந்துருச்சு. நாள் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே கடகடன்னு ஓடுது. ரைட்டா? இன்னொரு நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு சொல்ல போனால் நாளைக்கு காலையில் இந்நேரம்லாம் எக்ஸாம் காலையில் உட்காந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 9 மணியில் 9 மணி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் நாளைக்கு காலையில். வெல், ஸோ நாட்கள் கடகடன் ஓடுது. இதில் இன்னொரு பயம் எனக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிறவங்க, நாளை கழிச்சு எக்ஸாம் எழுதுகிறவங்க முடிச்சுட்டு தயவு செஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறீங்க. IBPS RRB IBPS கிளர்க்லாம் நினச்சே பார்க்க முடியாத நிறைய நபர்கள் பாஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐயோ சார் நான் நினச்சி கூட பார்க்கல நான் பாஸ் பண்ணுவேன்ட்டு திடீர்னு எனக்கு கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி தான், ஈஸ்வரா என்ன பண்ணு, ஐயோ ராமா ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு திடீர்னு பாஸ் ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல கேட்டுட்ருக்கீங்க. நீ ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கணும் மெயின்ஸுக்கு. இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா கூட இப்போயாவது நாளைக்கு மெயின் அந்த ப்ரிலிமினரியை முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரைட்டா? நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பிப்ரவரி 1 தானே? ஆமாம், பிப்ரவரி 1 பரவாயில்ல. நடுவில் நமக்கு இந்த டிசம்பர் ஒரு மாதம், ஜான்வரி ஒரு மாதம், 2 மாதம் முழுசாக இருக்குது. கரெக்டா? ஸோ நல்லா படிச்சிடுங்க, நல்ல டைம் இருக்குது மெயின்ஸுக்கு. சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா எக்ஸாம் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்க போகுது. நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க தான் போகிறோம். சரியா? கட் ஆஃபும் நீங்கள் நினைக்கிறத விட கம்மியாக தான் வரப்போகுது. ஏன்னா வேக்கன்சி ஜாஸ்தி. எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட். எந்த வருஷமும் இவ்வளோ பெரிய ஒரு ஜாக்பாட் அடித்ததே கிடையாது. இந்த தடவை பல ஜாக்பாட் அடிக்கிருக்கு. ரைட்டா? வேக்கன்சி ஜாஸ்தியாக வந்திருக்கு. நம்ம இருக்கிறதுலே ஈஸியாக எழுதுகிற எக்ஸாம் கடைசியாக வந்திருக்குது. பிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் 2 மாதம் டைம் நடுவில் கேப் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த டேஸை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா மெயின் சூப்பராக எழுதலாம், கன்ஃபார்ம் போஸ்டிங் வாங்கிடலாம். 2026 ரிசல்ட் உங்களுக்கு மார்ச் 31 போடுற அன்றைக்கி உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? எஸ், ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிடுச்சு. ரைட்? ஓகே. அது நிறைய பேர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் இது வரைக்கும் பண்ணாதவங்களை சொல்கிறேன். சரியா? இது வரைக்கும் பண்ணாதவங்க இனிமேலாக கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. இந்த IBPS கிளர்க்கில் பண்ண சொதப்பல் மாதிரி மறுபடியும் சொதப்பிடாதீங்க. நான் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு நான் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த காலத்துலையுமே மெயின்ஸ் கிளியரே பண்ண முடியாது. ஓகேவா? நான் ப்ரிலிமினரி பாஸாக இல்லையா எனக்கு அது சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மெயின்ஸுக்கு படிச்சுக்கிறேன். மெயின்ஸ் தைரியமாக இப்போவே படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? ஆல்ரெடி இப்போவே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். ரைட்? வெரி குட் மார்னிங்ப்பா, வெரி குட் மார்னிங். PYQ 36 வருது ரீசனிங்கில். 36லாம் சூப்பர் அட்டெம்ப்ட். ஆப்டிடியூட் 20 வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? குவான்ஸ் 20ங்கிறத இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். சரியா? எங்கே உங்களுக்கு ட்ராபேக்காக இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரியா? ரைட்? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு. ரைட்? ஓகே. அஜய் காலையில் 8 மணி தான் எழுதுறாரு. முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் என்னங்கிறத ரிவ்யூ சொல்லிவிடுங்க. அண்டு ரஞ்சித் குமார், நீங்களும் கொஞ்சம் காலையில் எனக்கு கால் பண்ணுறீங்களா? எனக்கு டெலிகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன். காலைல முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். சரியா? 2 பேரும் எனக்கு கால் பண்ணி எக்ஸாம் எப்படி இருக்குது என்னங்கிறத எனக்கு சொல்லிவிடுங்க. ரைட்? அஜய், நீங்களும் மறந்துடாதீங்க, காலைல எனக்கு கால் பண்ணிவிடுங்கப்பா. ரைட்? அண்டு லதா மாதவனா, மதுரையில் லதா மாதவன் காலேஜ் கொஞ்சம் உள்ளே போகணும். இது நம்ம மலையடி வாரத்தில் அழகர் கோயில் பக்கத்தில். அழகர் கோயில் நல்லா குழுகுலுன்னு இருக்கா. முடிச்சா அப்படியே மேலே போயிட்டு அப்படியே முருகனை கூட சாமி கும்பிட்டு வந்துருங்க. ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ADDA 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ரைட்டா? ஓகே. குரூப் டி எக்ஸாம். ஓகே, குரூப் டி லதா மாதவனில் போட்டிருக்காங்க. சரிம்மா. ரைட்? அந்த உறுதி பேட்ச் பேசிக் ஃபவுண்டேஷன் பிகினராக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. Y24 ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஸோ உள்ளே போயிடலாமா? எனக்கு முதல் கேள்வி எனக்கு பாக்ஸ் ஸ்பேஸ் பசல். ரைட்டா? 7 பாக்ஸஸ் கெப்ட் ஒன்றா போது அனதர் பட் நாட் நெசரி த சேம் ஆர்டர். 7 பாக்ஸு ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருக்காங்க. வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணலாம்? 3 boxes are kept between U and T which is kept below the U. So U 1 2 3. ஸோ 3 2 5 இந்த 2 பாக்ஸ் வரலாம் அதிகபட்சம். ரைட்டா? அந்த 2 பாக்ஸ் எனக்கு யூக்கு மேலேயோ டீக்கு கீழேயோ எப்படி வேணா இருக்கலாம். ரைட்டா? Q is kept immediately below the T. So Q is kept immediately below the T. The number of box kept below the Q same as number of box above the S. இப்போ Qக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா Sக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது. ரைட்? ஒரு வேளை
கியூக்கு கீழே யாருமே இல்லை அப்படின்னா எஸ்க்கு மேலே யாருமே இல்லை. ஸோ ரெண்டு பாசிபிள் நம்ம சொல்லலாம், ரைட்? ஒரு வேளை எஸ் இங்கே வந்திருக்கலாம், இல்லை யூ 1 2 3 இந்த இடத்துல டி, இந்த இடத்துல கியூ. ஒரு வேளை கியூக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருந்தால் எஸ்ஸுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கலாம், கரெக்டா? ரைட். ஆர் இஸ் கெப்ட் 2 பாக்ஸ் பிலோ த எஸ். 2 பாக்ஸ் பிலோ அப்படின்னா நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? ஆர் வந்து 2 பாக்ஸ் பிலோ த எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? வி இஸ் கெப்ட் பிலோ த பி பட் நாட் கெப்ட் அட்ஜஸ்டன்ட் டு த டி. பட் ரைட்டா, நாட் கெப்ட் அட்ஜஸ்டன்ட் டு த டி, ரைட்டா? வி இஸ் கெப்ட் பிலோ த பி. பிக்கு கீழே இருக்கணும், ஆனால் எங்கே இருக்கக்கூடாது? டீக்கு பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு பி அதுக்கு கீழே வி. ஸோ பி அண்டு வியை நான் கொடுத்தா டீக்கு பக்கத்தில் வர்றேன். ஸோ கண்டிப்பாக அது தப்பு. ஸோ இதில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வியை கொடுத்துடலாம், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம பியை கொடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர், கரெக்டாப்பா? ரைட். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். எடுத்துக்கலாமா? வெரி குட் ஆன்சர்ப்பா, சூப்பர். ரைட். ஓகே, டுடே ரீசனிங் கிளாஸ் இருக்கா? குரூப் டிக்காப்பா இன்றைக்கும் ரீசனிங் கிளாஸ் போடலப்பா. நான் நேற்று, அதனால தான் நேற்று நான் ரீசனிங் கிளாஸ் போட்டிருந்தேன். நீங்கள் யாருமே லைவ் வரல, ரைட்டா? நேற்றுலாம் மாரத்தானில் போச்சு, ரைட்டா? நேற்று மாரத்தான் போனதுனால மாரத்தானில் சேர்த்து கொண்டு வந்தேன். ஸோ நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், ஈவினிங் கிளாஸு நான் மாரத்தான்னாலும் சரி, எந்த கிளாஸ்னாலும் சரி, நான் லைவ் போகிறேன் அப்படின்னா டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணிட்டு தான் வருவேன். அதாவது ரெகுலர் கிளாஸ். இப்போ காலையில் இந்த கிளாஸ் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா இது ரெகுலராக இந்த டைமில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் செஷன்லாம் வந்து நான் இன்டிமேட் பண்ணுவேன், ரீசனிங் கிளாஸ் போகுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று எனக்கு பேரில் வந்து எனக்கு குரூப் டி இருந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. அது சம்டைம்ஸ் மாதிரி தான் வரும், சரிங்களா? ரைட். ஓகே, அடுத்தது 2 ஒன்லி. இப்போ எவ்வளோ மார்க்குன்னெலாம் இப்போ சொல்ல முடியாதுப்பா. நீங்கள் கட் ஆஃப் நல்லபடியாக அட்டன் பண்ணுவாங்க. கட் ஆஃப் அவன் எவ்வளோ வைக்கிறான்றது எக்ஸாமுக்கு அப்புறம் தான் தெரியும், ரைட்? ஒய் அண்டு கியூ, ஒய்க்கும் கியூவுக்கு நடுவில் எனக்கு சிம்பிள் திரும்பி இருக்குது, கம்பேர் பண்ண முடியாது. டபிள்யூ அண்ட் ஆர், டபிள்யூ அண்ட் ஆரில் இஸ் ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 ஒன்லி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது ஏ அண்டு கேவோட கம்பேரிசன். ஏ அண்டு கேவோட கம்பேரிசன். எஃப் அண்டு ஹச்சோட கம்பேரிசன். எஃப் அண்டு ஹைச்சோட கம்பேரிசன் எப்படி பண்ணலாம்ப்பா? எஸ், ஃபுல் மார்க்கில் 70 வருது, நல்ல அட்டம்ப்ட் தான், தாராளமாக போதும். 70ங்கிறதெல்லாம் நீங்கள் ரியல் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக மார்க் வந்துடும், கவலையே பட வேண்டாம், சரியா? ரைட். ஆர்ஆர்பி கிளர்க் ரீசனிங் மோர் கொஸ்டின்ஸ் மாரத்தான் கொண்டு வாங்க. நாளைக்கு எக்ஸாம்ப்பா, இனிமேல் எப்படி மாரத்தான் பிளான் பண்ணுறது? அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன், செவ்வாய்க்கிழமை வரும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை 4 மணி நேரம் மாரத்தான் பிளான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வருவேன். இனிமேல் அடுத்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, இனிமேல் டெய்லி கிளாஸ் வரமாட்டேன். இனிமேல் கம்ப்ளீட்லி வாரத்துக்கு ஒரு நாள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு அந்த வாரத்துக்கு தேவையான ஃபுல் ரீசனிங்கை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் குவிஸு, டெலகிராமில் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது. ஏன்னா வந்துட்டு டெய்லி அப்படிங்கும்போது ஒரு 1/2 hour to 40 minutes அப்படிங்கிறதுல ஒரு மிஞ்சி போனால் ஒரு 40 கேள்வி டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் அதுவே ஒரு 4 மணி நேரம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 300 to 400 கொஸ்டின்ஸ் நம்ம அந்த வீக்குக்கு தேவையான என்டையர் ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீக்லி அந்த மாதிரி தான் இனிமேல் பிளான் பண்ணியிருக்கோம், ரைட்டா? 13th எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு நான் 9ஆம் தேதின்னு நினைக்கிறேன். 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு 4 மணி நேரம் மாரத்தான் இருக்குது, மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரைட்? ஏ அண்டு கே. ஸோ ஏலேருந்து கே வரும்போது ஏலேருந்து டி வரைக்கும் வந்துடலாம், டிலேருந்து கே போயிடலாம், இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சொல்ல முடியும். ஹச் டு எஃப், இப்போ ஹச்லேருந்து பார்க்கும்போது ஹச் டு டி வரைக்கும் வந்துடுவேன், டிலேருந்து எஃப் வரும்போது இஸ் கிரேட்டர். அப்போ போத் ஆர் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் சொல்லலாமா? ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது ஓகே, ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு மெயின்ஸ் கண்டிப்பாக மெயின்ஸுக்கு நான் கிளாஸஸ் கொண்டு வரேன்ப்பா, சரியா? ரைட். அடுத்தது சி அண்டு பி என்னப்பா பண்ணலாம்? நமக்கு பி டு சி, பியிலேருந்து சி வரணும் அப்படின்னா கம்பேர் பண்ண முடியாது, சிம்பிள் திரும்பி இருக்கு. டி டு சி, டியிலேருந்து சி வரணும், அதே தான் நமக்கு, ரைட்டா? டி டு சிமே வந்து நமக்கு சிம்பிள் திரும்பி இருக்கு. ஆனால் இதில் நல்லா கவனிச்சு பாருங்க, பியும் டியும் ஈக்குவல். ஸோ இந்த பிக்கு ரைட்டா, அந்த டிக்கு பதிலாக இங்கே பி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எய்தர் ஆர், இட்ஸ் எய்தர் ஆர் சொல்லிடலாமா? இதை கேர்லெஸ் மிஸ்டேக், நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, கவனமாக சொல்லணும், சரியா? கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணணும். இட்ஸ் எய்தர், ஓகேவா? எய்தர். நிறைய பேர் நெய்தர் தான் மறுபடியும் சொல்கிறீங்க, ரைட்? எய்தர். நெக்ஸ்ட் அடுத்தது W இஸ் லெஸ் தென் ஜே, W இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே. ஸோ டபிள்யூலேருந்து எனக்கு பி வரைக்கும், டபிள்யூலேருந்து பி வரைக்கும், பியிலேருந்து ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்ல முடியாது. அடுத்து ஏ அண்டு எக்ஸு.
ஸோ ஏலேருந்து எக்ஸ் போனோம் அப்படின்னா ஏலேருந்து பி வரைக்கும் வந்துடுவேன், பிலேருந்து எக்ஸும் வர முடியாது. ஸோ எனக்கு சிம்பிள் திரும்பி இருக்கு. ஸோ நெய்தர், ரைட், நெய்தர் நார். கரெக்டாப்பா? அடுத்து நெக்ஸ்ட் மைண்ட் ஹண்டர் கண்டிப்பாக கொண்டு வரேன்ப்பா. அதுக்கு மைண்ட் ஹண்டர் வந்து எதனாலன்னு தெரில, அது நான் ஆல்ரெடி வீடியோவும் கொடுத்துட்டேன், ஆனால் அது என்னன்னு தெரில, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, அப்டேட் பண்ணுவாங்க. சரி, அது என்னன்றது இன்றைக்கி தான் கேட்கணும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க அப்படியே நண்பா, ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ரைட், பாயிண்ட் பி இஸ் 8 மீட்டர் நார்த் ஆஃப் த டி. பாயிண்ட் பி இஸ் 8 மீட்டர் நார்த் ஆஃப் த டி. பி இஸ் 8 மீட்டர் நார்த் ஆஃப் த டி. அடுத்தது, which is 6 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த எம். which is 6 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த எம். கொடுத்தாச்சா? அடுத்தது, y is 3 மீட்டர் நார்த் ஆஃப் த எம். y is 3 மீட்டர் நார்த் ஆஃப் த எம் and k is 9 மீட்டர் சவுத் ஆஃப் த எம். k is 9 மீட்டர் சவுத் ஆஃப் த எம். t is 11 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த k. 11 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த k. கரெக்டாப்பா? b is 8 மீட்டர் நார்த் ஆஃப் த d, which is 6 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த m, and y is 3 மீட்டர் நார்த் ஆஃப் த m, k is 9 மீட்டர் சவுத் ஆஃப் த m, and t is 11 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த k. What is the shortest distance between m and t? Shortest distance between m and t. Shortest m and t. 11 9. கரெக்டா? இப்போ 11ஓட ஸ்கொயர் வந்து நமக்கு 121, 9ஓட ஸ்கொயர் வந்து நமக்கு 81. ஸோ 202. ஸோ ரூட் ஆஃப் 202 சொல்லலாமா? ரூட் ஆஃப் 202 சொல்லலாமா? ரைட், ரூட் ஆஃப் 202 என்பது சரியான பதில். நெக்ஸ்ட் அடுத்தது, 4 ஆஃப் த ஃபாலோயிங் செட் இன் தட் வே. அந்த பேஸ்ட் ஆன் தட் பொசிஷனை வச்சு நமக்கு பார்க்குறாங்க. ரைட்டா? இப்போ நமக்கு டயக்ராம் எப்படி வந்துச்சு நமக்கு? ஸோ இந்த இடத்துல டி, சரிவா, டி 8, எம் 6, ஒய் வந்து 3, இட்ஸ் கே வந்து 9, இப்படி வந்துச்சு. கரெக்டா? இதுதான் நமக்கு இருந்துச்சு. ரைட், பி அண்ட் ஒய். ஸோ இப்போ பிலேருந்து ஒய் பார்க்கும்போது இட்ஸ் அ சவுத் ஈஸ்ட். டி டு கே, டிலேருந்து கே சவுத் ஈஸ்ட். பி டு எம், பிலேருந்து எம் வந்து சவுத் ஈஸ்ட். டி டு டி, டியிலிருந்து டி வந்து எனக்கு சவுத் வெஸ்ட்டில் இருக்கான். ஸோ இவன் வந்து வித்தியாசமாக இருக்கான். பி டு கே, பியிலேருந்து கேவும் சவுத் ஈஸ்ட். இப்போ எல்லாருமே சவுத் ஈஸ்ட்டு, இவன் மட்டும் நமக்கு சவுத் வெஸ்ட்டில் வர்றான். கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்தது, இஃப் கண்டிஷன் வச்சு ஒரு கொஸ்டின். எஸ் வந்து 5 மீட்டர் நார்த் ஆஃப் த டி, சார் சவுத் ஆஃப் த டி, டீவோட சவுத்தில் 5 மீட்டரில் நமக்கு எஸ் வந்திருக்கணும், டீவோட சவுத்தில் கீழே இருக்கணும். சரியா? தென் விச் டைரக்ஷன் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கே. ஸோ கேலேருந்து பார்க்கும்போது சவுத் வெஸ்ட்டு, கேலேருந்து பார்க்கும்போது சவுத் வெஸ்ட் வரும். கரெக்டா? ரைட், சவுத் வெஸ்ட் வந்திருக்குமா? செஷன் லாஸ்ட்டில் அந்த குவாட்ரட்டிக் கொஸ்டினுக்கு சிக்னேச்சர் வச்சு, ஓகே சிக்னேச்சர் எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஞாபகப்படுத்தி சொல்லி பார்க்குறேன். ஓகே, ஸோ எனக்கு சவுத் வெஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஸோ 9 person 3 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சேல்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. யார் யார் எந்தெந்த டீமில் ஒர்க் பண்ணுறா கண்டுபிடிக்கணும். ரைட்டா? வந்து ஒரு சால்வ் பண்ணிட்டே இருங்க, நான் அது ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா மைனஸ் மைனஸ், ஐ திங்க் இதுதான் அந்த சிம்பிள் நினைக்கிறேன்ப்பா. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் சம்திங், இங்கே ஒரு சிம்பிள் ஸ்டார், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏஎக்ஸ் ஸ்டார் பி இப்படி இருக்குல்ல. இப்போது இந்த 2 இடத்துல வர வேண்டிய சிம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ் மைனஸ்ன்னு வரும், மைனஸ் மைனஸ்ன்னு இருந்தால் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், சரி மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்தால் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வரும், அண்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ் மைனஸ் வரும். இது வந்து எனக்கு இட்ஸ் அ ஸ்மாலர் நம்பர், இது லார்ஜர் நம்பர். நீங்கள் கண்டுபிடிக்க போகிற அந்த லார்ஜர் நம்பருக்கு நீங்கள் அந்த சிம்பிள் வச்சு எடுத்துக்குவீங்க. சரியா? ரைட், இந்த மாதிரி எனக்கு வரும். மைனஸ் மைனஸ் மாற்றி சொல்கிறேனா? இல்லையே, மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் தான் ப்ளஸ் மைனஸில் வரும்னு நினைக்கிறேன்.
மாற்றி போட்டேனா அது ரெண்டு மட்டும், அது ரெண்டு மாற்றி போட்டேனா? மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் மைனஸா? அப்போது ப்ளஸ் மைனஸ் வந்து இல்லையேப்பா, மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் மைனஸு. சரி ஓகே, ப்ளஸ் இல்லை, அது லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் நம்பர் வச்சு வித்தியாசம் வரும்பா. எது லார்ஜர் நம்பர் எது ஸ்மாலர் நம்பர்னு இருக்குது. லார்ஜர் எது கொடுக்கணும் ஸ்மாலர் எது கொடுக்கணும்னு இருக்குது, அதை பொறுத்து மாறுபடும். நீங்கள் சொல்கிறது ஐ திங்க் இட்ஸ் மாற்றி வருதுன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட், அது மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு தடவை வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் ஞாபகிக்கிறது ஒரு மாதிரி ஸ்மாலர் நம்பர் லார்ஜர் நம்பர். ஸோ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு அது எது லார்ஜர் கொடுக்கணும் எது ஸ்மாலர் நம்பர் கொடுக்கணும் வித்தியாசம் இருக்குது. சரியா? ஸோ அதை மாற்றிடாதீங்க. ரைட்டா? ரைட், ஓகே, ரைட், ஓகே, சூப்பர். ஆன்சர் முடிஞ்சா? ஸோ எனக்கு மொத்தம் 3 டீம் இருக்காங்க. மொதல் டீம் வந்து ஒர்க் வித் த கியூ பட் நாட் இன் த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ரைட்டா? ஸோ ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் வித் த கியூ. ஸோ ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் வித் த கியூ, ஆனால் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கிடையாது. எம் டஸ் நாட் ஒர்க் வித் த கியூ நெய்தர் இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ எம் வந்து கியூ கூடயும் ஒர்க் பண்ணல, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லையும் எனக்கு ஒர்க் பண்ணல அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரைட், மார்க்கெட்டிங் இங்கேயும் கொடுக்கக்கூடாது. ரைட்டா? ரைட், இங்கே யாரும் நான் வருவாங்கலாம் தெரில. இங்கே மார்க்கெட்டிங் வரமாட்டான், இதுலேயும் மார்க்கெட்டிங் வரமாட்டான். அப்போ எனக்கு மார்க்கெட்டிங் இங்கே தான் வருவான். கரெக்டாப்பா? ரைட், ஸோ எனக்கு யார் ஓ அண்ட் கியூ வந்து எனக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கிடையாது. எம் வந்து கியூ கூடயும் வேலை பார்க்கல, மார்க்கெட்டிங்லையும் வேலை பார்க்கல. என் ஒர்க் நெய்தர் வித் ஓ நார் த எம். ஓ கூடயும் எம் கூடயும் கண்டிப்பாக வேலை பார்க்கல. அப்போ என் வந்து கண்டிப்பாக எனக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே தான் வந்திருப்பான். ரைட்டா? அடுத்தது பி டஸ் நாட் ஒர்க் வித் த என் நெய்தர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். என் ஓகேவா, எனக்கு பி வந்து என் கூட வேலை பார்க்கல. ஸோ இந்த ரெண்டில் எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும். ரைட்டா? ஸோ பி வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். எஸ் அண்ட் யூ ஒர்க் இன் த சேம் டிபார்ட்மெண்ட் நெய்தர் வித் த என் நார் த எம். இவங்க ரெண்டு பேருமே கிடையாது. ரைட்டா? அப்போ எனக்கு எஸ் அண்ட் யூ ஒர்க்கிங் இன் த சேம் டிபார்ட்மெண்ட். எஸ் அண்ட் யூ உங்கள் ரெண்டு பேருமே சேம் டிபார்ட்மெண்ட். ரைட்டா? அப்போ எனக்கு மேக்ஸிமம் இத்தனை பர்சன் ஏதாவது லைன் கொடுத்துருக்காங்களா? அப்படி எதுவுமே சொல்லலை. சரி, எஸ் அண்ட் யூ சேம் டிபார்ட்மெண்ட்டு, ஆனால் எனக்கு என் கூடையும் கிடையாது எம் கூடையும் கிடையாது. அதை நமக்கு சொல்லிட்டாங்க. ரைட், ஆர் வந்து நெய்தர் ஒர்க் வித் யூ நார் த எம். இவங்க ரெண்டு பேரு கூடமே எனக்கு கிடையாது. ஆர் வந்து எனக்கு இங்கே வந்துடுவான். கரெக்டாப்பா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டி நெய்தர் ஒர்க் இன் த மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். டி வந்து எனக்கு ஃபினான்ஸில் வரமாட்டான் அண்ட் மார்க்கெட்டிங்லேயே வரமாட்டான். இங்கே வரமாட்டான் அப்படின்னா இருக்குது இங்கே ஒன்று தான். ஏன்னா 1 2 3 4 5 6 7 பேர் வந்துட்டாங்க. நான் 2 பேர் தான் வரணும். மேபி அவன் டி கூட தான் எனக்கு வேலை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? டி நெய்தர் ஒர்க் வித் த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அட்லீஸ்ட் 2 பர்சன் ஒர்க்கிங் இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட். ஃபினான்ஸில் குறைஞ்சது 2 பேராவது வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என் கூட வேலை பார்க்கல அண்ட் சேம் டைம் வந்து எனக்கு பி டஸ் நாட் ஒர்க் இன் த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஓகே, இப்போ வர வேண்டியது பி அண்டு டி தான். ஸோ பி அண்டு டியை தான் இப்போ நான் ப்ளேஸ் பண்ணணும். சரியா? வேறு யார் என்ன ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கோம்? பி வந்து எனக்கு கன்ஃபார்ம் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். பி வந்து ஃபினான்ஸ் போகிறான்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அண்டு டி வந்து ஃபினான்ஸில் வேலை பார்க்கல அப்படின்னு ஆகி போச்சு. கரெக்டா? பி வந்து ஃபினான்ஸில் தான் வேலை பார்க்குறான், டி வந்து ஃபினான்ஸில் வேலை பார்க்கல. நெய்தர் ஒர்க் வித் த மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. சரி, ஆனால் ஒரு இடம் இடிக்குதே. பி டஸ் நாட் ஒர்க் இன் வித் த என் நெய்தர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. கரெக்டா? நெய்தர் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஃபினான்ஸில் அவனும் வேலை பார்க்கலையா? கரெக்டா? அப்போ கண்டிப்பாக வந்து ஃபினான்ஸில் வேலை பார்க்கல. அப்போ ஃபினான்ஸ் இங்கே தான் கொடுக்கணும். கரெக்டாப்பா? ஏன்னா ஃபினான்ஸ் வேலை பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. ரைட்டா? P does not work with the N neither in finance department. கரெக்டா? neither in finance department. ஃபினான்ஸில் வேலை பார்க்கல. அப்போ P and T இங்கே வந்துடுவாரா? P and T வந்து நமக்கு இட்ஸ் அ சேல். கரெக்டாப்பா? அந்த லைன் வந்து நம்ம தப்பாக ரீட் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. கரெக்டா? எஸ், நெய்தர் ஃபினான்ஸ். எஸ், நெய்தர் ஃபினான்ஸ். நான் அதை தான் மாற்றி என்ன பண்ணேன்னா ஃபினான்ஸில் வேலை பார்க்குறான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ரைட்? அடுத்தது how many such a pair of letters. இந்த வார்த்தையில் எத்தனை பேர் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். எங்குது? ரைட்? ஸோ கண்டுபிடிக்கலாமா? RECRE ATE.
கரெக்டா? 18 5 3 18 5 1 20 5 கரெக்டா? 18 அப்படின்னா 19 20 21 22 23 24 25 வந்து 17 16 15 14 13 12 11 5லேருந்து 6 7 8 9 10 11 5லேருந்து 4 3 2 1 ஸோ இதை ஒரு பேராக நம்ம எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 5 6 7 8 3லேருந்து 2 1 18லேருந்து 19 20 21 22 19லேருந்து 18 17 16 15 5லேருந்து 4 3 2 1லேருந்து 2 3 20 19 எனக்கு ஒரே ஒரு பேர் மட்டும் தான் இருக்குது. சொல்லலாமா? 2 நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா? ஏதாவது லெட்டர் விட்டுட்டேனா? RECREAT கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 2 பேர் நான் தான் மிஸ் பண்ணிக்கணும். 18லேருந்து 19 20 21 18 17 16 15 14 13 12 5லேருந்து 4 3 2 1 6 7 8 9 10 3 4 5 கரெக்டப்பா. இதை நான் ரிவர்ஸில் சொல்லாம விட்டேனோ? கரெக்டு. 3ஆம் நம்பரே 5ஆம் நம்பரே நம்பரை சொல்லாம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரைட், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பேர், சாரி 2 பேர் இருக்காங்க. கரெக்டு. ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது 7 பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸா? சரி, ஓகே. இப்போ வந்து இது நம்ம ஆர்டர் அண்ட் ரேங்கிங் மாதிரி, எது விலை அதிகம் எது விலை குறைவு அப்படின்ற மாதிரி. ரைட்டா? ஒரு 7 பார்ட் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்குது. பார்ட் சி இஸ் எக்ஸ்பென்சிவ் தன் த ஜி பட் சீப்பர் தன் த ஏ. சி வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் தன் த ஜி, ஜியை விட விலை அதிகம் ஆனால் ஏயை விட விலை குறைவு அப்படின்றாங்க. ஒன்லி 2 பார்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ் தன் த டி. மொத்தம் 7 பேரில் 1 2 3 4 5 6 7 ஒன்லி. ரைட்டா? இட்ஸ் ஒன்லி 2 பார்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ் தன் த டி. டியை விட 2 பார்ட் மட்டும் தான் விலை அதிகமாக இருக்குது. ரைட், ஓகே. 3 பார்ட்ஸ் ஹேவ் த ப்ரைஸ் பிட்வீன் ஜி அண்ட் டி. 1 2 3. ஸோ ஜி வந்து எனக்கு இங்கே வந்துடுவாங்க. எஃப் வந்து எக்ஸ்பென்சிவ் தன் த டி. ஓகே, எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் தன் த டி ஆக எனக்கு இருக்கணும். பட் நாட் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன். அப்போ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிடையாது அப்படின்னா எஃப் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அட்மோஸ்ட் 1 பார்ட் ப்ரைஸ் பிட்வீன் ஹச் அண்ட் டி. ஹச்சுக்கும் டிக்கு நடுவில் அதிகபட்சம் 1. அப்போ ஹச் ஃபஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை இங்கே வந்திருக்கலாம். ஏண்டா அதிகபட்சம் ஒரு ஆள், இல்லை யாருமே கூட இல்லை இருக்கலாம். ஏன்னா அட்மோஸ்ட் அப்போ ஹச் யாருமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஏ இஸ் சீப்பர் தன் த ஹச். ஏ இஸ் சீப்பர். அப்போ ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்சை விட சீப்பர் அப்படின்னா ஸோ ஹச் இங்கே வந்திருக்கலாம், ஏ இங்கே வந்திருக்கலாம், சி மேபி இஸ் பாசிபிள். ரைட்டா? இல்லை ஹச்சை தூங்கி போட்டு ஏசி கூட எனக்கு வந்திருக்கலாம். ரைட்டா? ஸோ மேபி இஸ் பாசிபிள். ரைட்டா? ஏ இஸ் சீப்பர் தன் த ஹச் பட் எக்ஸ்பென்சிவ் தன் த இ. ஏ வந்து ஈயை விட எக்ஸ்பென்சிவாக எனக்கு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக ஹச் தான் ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஏ வந்திருக்கணும். தென் இ அண்ட் சி எனக்கு யார் முன்னாடி வருவான்னு தெரியலை. ரைட்டா? இ ப்ரைஸ் இஸ் 560 விச் இஸ் 220 லெஸ் தென் த சி. 220 லெஸ் தென் த சி, கம்மியாக இருக்கணும், சியை விட கம்மி. அப்போ சி இங்கே வந்துட்டு இ இங்கே வந்திருப்பான். இது வந்து 560. அப்போ இங்கே 780. 220 வந்து லெஸ் தென் த சி, சியை விட கம்மியாக இருக்கான். சொல்லிடலாமா? எஸ். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஃப்ளாட் பேஸ் வெசல் 10 person லிவிங் இன் த 5-story பில்டிங். ரைட்டா? இதில் ஃப்ளாட்டு 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப் த ஃப்ளாட் 1. ஃப்ளாட் 2 ஈஸ்ட் ஆஃப் த ஃப்ளாட் 1. சால்வ் பண்ணலாமாப்பா? ஸோ 5 4 3 2 ஸோ எனக்கு ஃப்ளாட் 1 அண்ட் ஃப்ளாட் 2. கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எஸ் லிவ்ஸ் ஆன் ஆட் நம்பர் ஃப்ளோர் 2 floor above the எக்ஸ். எஸ் லிவ்ஸ் ஆன் த ஆட் நம்பர் ஃப்ளோர் 2 floor above the எக்ஸ். எக்ஸ் அண்ட் எஸ் லிவ்ஸ் இன் த டிஃபரண்ட் ஃப்ளாட். வேறு வேறு ஃப்ளாட்டில் எனக்கு இருக்காங்க. எக்ஸ் லிவ்ஸ் ஆன் இம்மீடியட் சவுத் ஈஸ்ட் ஆஃப் த ஒய். எக்ஸ் வந்து இம்மீடியட் சவுத் ஈஸ்ட் ஆஃப் த ஒய், ஒய்யோட சவுத் ஈஸ்டில்.
கரெக்டா? அப்போ எனக்கு எஸ் வந்து இங்கே வந்துடுவாங்க. கரெக்டா? ரைட். சரி, எக்ஸ் வந்து எஸ். கரெக்டாப்பா? ஸோ எனக்கு வேறு வேறு ஃப்ளாட்டு தானே. அப்போ எனக்கு எக்ஸ் லிவ்ஸ் டு த இம்மீடியட் சவுத் ஈஸ்ட் ஆஃப் த ஒய். 2 floor கேப் பிட்வீன் ஒய் அண்ட் டி. ஒய்க்கும் டிக்கு நடுவில் 2 ஃப்ளோர் இருக்கணும் அப்படின்றாங்க. 2 floor கேப் பிட்வீன் ஒய் அண்ட் டி who lives above the u. டி வந்து above the u ஆக எனக்கு இருக்கணும். டி lives above the u. u and t different flat. u and t வேற வேற flat. u lives on even number flat. even நம்பர்னா 2ஆம் நம்பர். இப்போ u வந்து எனக்கு 2ஆம் நம்பர் ஃப்ளாட்டும் இவன் 1ஆம் நம்பர் ஃப்ளாட்டில் எனக்கு இருக்காங்க. கரெக்டா? இவன் 1ஆம் நம்பர் ஃப்ளாட்டில் எனக்கு இருக்காங்க. இட்ஸ் u and t different flat. u lives on the even floor in even number flat. even number floor even number flat. ஸோ 2வது ஃப்ளாட்டில் வரணும். மேபி 2ஆம் நம்பர் இல்லை 4ஆம் நம்பர் வந்திருக்கலாம். ஏடா 2ஆம் நம்பர் இல்லை 4ஆம் நம்பர் வந்திருக்கலாம். இப்போ அதே சமயத்தில் 2 floor கேப் பிட்வீன் ஒய் அண்ட் டி. ஒய்க்கும் டிக்கு நடுவில் 2 floor கேப் எனக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. ஒருவேளை 2ஆம் நம்பர் வந்தாங்க அப்படின்னா 1 2 எனக்கு 5ஆம் நம்பரில் ஒய் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக கொடுக்க முடியாது. கரெக்டா? அப்போ எனக்கு கண்டிப்பாக 2ஆம் நம்பரில் கிடையாது. அப்போ 4ஆம் நம்பரில் தான் என்னால் டி கொடுக்க முடியும். டி வந்து 4ஆம் நம்பரில் தான் எனக்கு கொடுக்க முடியும். வேறு வழி இல்லை. ரைட்டா? சரி, 4ஆம் நம்பர் கிடையாது எனக்கு. ஏன்னா யூவை பற்றி தானே அவன் பேசினா. யூ லிவ்ஸ் ஆன் த ஈவன் நம்பர். ரைட்டா? யூ லிவ்ஸ் ஆன் த ஈவன் நம்பர். அப்போ எனக்கு 2 floor கேப் பிட்வீன் 2 floor கேப் பிட்வீன். அப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு? இவன் வந்து ஆட் நம்பரில் நமக்கு. அப்போ ஒய்க்கு அடுத்ததில் எனக்கு இருக்கணும். அப்போ 2 floor வரணும் அப்படின்னா ஒய் இங்கே வந்தால் மட்டும்தான் இதில் எக்ஸு. ஸோ இங்கே வந்து எனக்கு எஸ்ஸு. கரெக்டாப்பா? ஸோ எனக்கு 1 2. ஸோ என்னால் டீயை இங்கே கொடுக்க முடியும். கரெக்டா? ரைட். எஸ் முதல்ல என்னது நமக்கு? எஸ் லிவ்ஸ் ஆன் தி ஆட் நம்பர் ஃப்ளோர். ஆட் நம்பர் ஃப்ளோர் அண்டு நமக்கு 2 floor above the எக்ஸ். 2 floor above the எக்ஸ் வந்தாச்சா? அடுத்து எக்ஸ் அண்ட் எஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளாட். எக்ஸும் எஸ்ஸும் டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்டில் எனக்கு இருக்காங்க. ரைட். அண்ட் எக்ஸ் வந்து பார்த்தோன்னா இம்மீடியட் சவுத் ஈஸ்ட் ஆஃப் த ஒய். ஒய்யோட இம்மீடியட் 2 floor கேப் பிட்வீன் ஒய் அண்ட் டி வந்தாச்சா? ஒய் அண்டு டி அப்படின்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு 2 floor கேப் பிட்வீன் ஒய் அண்ட் டி. ஹூ லிவ்ஸ் above the u. இந்த டி வந்து above the u ஆக எனக்கு இருக்கணும். அண்ட் u அண்ட் டி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃப்ளாட். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃப்ளாட். u lives on the even number floor. even நம்பர்னா 2ஆம் நம்பர் இல்லை 4ஆம் நம்பர். ரைட்டா? u வந்து lives on the even number floor in even number flat. அப்போ 2வது ஃப்ளாட்டுடைய 2வது ஃப்ளோர் இல்லை 4வது ஃப்ளோரில் எனக்கு வசிக்கலாம். மேபி இஸ் பாசிபிள். ரைட். அடுத்து p lives to the west of the u. p lives of the west of the u. ஸோ இங்கே நம்ம கொடுத்துடலாமா? p lives west of the u. west of the u. w lives 2 floors above the v. w lives 2 floors above the v. ஒரே டைப் ஆஃப் ஃப்ளாட்டான்னு தெரிலையே. இது கூட இருக்கலாம். ரைட்டா? w lives 2 floors above the v. who lives on the immediate south east of the q. v வந்து இவன் வேற சை சாவடிக்கிறானுங்க காலங்காத்தால். பேசணும்னா போய் வீடியோ காலங்காத்தாலும் அந்த குரூப்பில் வீடியோ காலை பண்ணிவிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸில். இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்றக்கா நம்மளையும் போட்டு சாவடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நொய்யின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு ரீட் பண்ணுறது நிம்மதியாக ரீட் பண்ண விட்றாங்களா? போடாமல்ல. ரைட். ஓகே. w lives 2 floors above the v. w lives 2 floors above the v அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்காங்க. who lives to the immediate south west of the q. south west of the q. ரைட்டா? immediate south west of the q. அப்போ கண்டிப்பாக v இங்கே மட்டும் தான் வந்திருக்க முடியும். q இங்கே மட்டும் தான் வந்திருக்க முடியும். w இங்கே மட்டும் தான் வந்திருக்க முடியும். கரெக்டாப்பா? r lives one of the person. r வந்து one of the person. ஸோ கரெக்டாக வந்துருச்சாப்பா ஆன்சர்? ஆன்சர் கரெக்டாக வந்திருக்குதா எனக்கு? வெல், சூப்பர்மா. ஆல்ரைட். டென்ஷன் பண்ணுறதுக்குனே இருக்காங்க. ஆடுவன் அவுட்டு. கரெக்டு தான்ப்பா. ஸோ இது ரொட்டீனாக இதை பண்ணிட்டே இருக்காங்க. காலங்காத்தால் ஆஃபீஸ் வர்றாங்களோ இல்லையோ உட்காந்து வீடியோ கால் பண்ணிட்டே இருக்காங்க. சாவடிக்கிறாங்க. கடுப்பாகுதா இல்லையா? ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நொய்யின்னு கால் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது கட் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. ரைட். ஓகே. ஸோ ஃபைண்ட் தட் ஆட் ஒன் அவுட். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு? CXE என்னது நமக்கு? 3 24 அண்ட் தென் 5 2 25 4 13 14 15
16 18 20 10 17 12 என்னப்பா சொல்லலாம் எப்படி? இப்போ இவங்க ரெண்டு பேரும் 27 சம் ஆஃப் த வேல்யூ, இது ரெண்டும் ஆப்போசிட் சம் ஆஃப் த வேல்யூ, இது ரெண்டும் சம் ஆஃப் த வேல்யூ, இது ரெண்டும் சம் ஆஃப் த வேல்யூ 27 கிடைக்குது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? இவன் மட்டும் எனக்கு அப்படி வரலை, இவன் மட்டும் அப்படி வரலை. ஏன்னா இங்கே +2 பேட்டர்னு சொல்ல முடியாது, அது இல்லை ரைட்டா? அப்படிங்கும்போது பிஆர்டி என்பது இட்ஸ் சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது நம்பர் வச்சு if the first and the third digit of each number interchange, how many number will divisible by 4? எது ஃபஸ்ட்டையும் தேர்டையும் நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ என்ன வரும் நமக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க. 69 டிவைட் ஆகாது, 75 டிவைட் ஆகாது, 36 டிவைட் ஆகும், 58 டிவைட் ஆகாது ரைட்டா? 52 56 தான் டிவைட் பண்ணும் ரைட்டா? அடுத்தது 84 டிவைட். அப்போ ரெண்டு நம்பர் டிவைட் பண்ண சொல்லலாமா? 2 numbers are divisible by 4 சொல்லலாமா? 2 numbers are divisible by 4. நெக்ஸ்ட் அடுத்தது நாளைக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, கவலையே படாதீங்க, நல்லபடியாக போய் எழுதிட்டு வாங்க சரியா? மோட்டிவேஷன்லாம் என்ன பெரிய மோட்டிவேஷன், எல்லாமே பாசிபிள், எல்லாமே முடியும் அப்படிங்கிறது தான். வெல், அடுத்த கொஸ்டின் ரைட். அடுத்தது if all the digits within that number arranging the ascending order then the resultant number arranging as the descending order. அப்போ வரக்கூடிய நம்பரை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க சரியா? from that left to right ரைட்டா? அப்படி பண்ணதுக்கு அப்புறமா which among the following the third from the right hand, அப்போ என்னப்பா வரும் நமக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா நமக்கு 2 6 9, அடுத்தது 3 5 7, அடுத்து 3 6 8, அடுத்து 3 5 8, 2 4 8 கரெக்டா? 2 4 8. இப்போ இந்த நம்பரை நான் டிசெண்டிங் ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணணும் ரைட்டா? அசெண்டிங் ஆர்டர் தென் அரேஞ்சிங் அஸ் த டிசெண்டிங் ஆர்டர். இந்த நம்பரை டிசெண்டிங் ஆர்டர் இருக்கிறதுலே பெரிய நம்பர் அப்படின்னா 368, 357, தேர்டு ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். எப்படி பார்த்தாலும் எந்த எண்ட்லேருந்து பார்த்தாலும் தேர்ட் நம்பர் இவன் தான் வருவான். அதாவது நமக்கு 357 அப்படிங்கிறது இந்த செகண்ட் நம்பர், அதாவது 573. இந்த 573 தான் எனக்கு தேர்ட் நம்பராக எனக்கு வருது. சொல்லலாமா? ரைட், ஓகே, சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்தது if all the digits are added in the given the number, how many number thus formed will more than 15? எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது more than 15. அப்போ எனக்கு 9 6 15 2 17, அடுத்தது 10 ஒரு 5 15, more than 15 கேட்குறாங்க. more than 15, not the equal 15 ரைட்டா? அப்போ நமக்கு 8 6 நமக்கு 14 3 17, அடுத்தது 8 5 13 3 16, அடுத்தது 8 14. அப்போ எனக்கு 3 நம்பர் வந்து எனக்கு more than 15 கிடைக்குமா? more than 15. மெயின்ஸுக்கு டெய்லி இருக்குமா செஷன்? டெய்லி கொண்டு வர முடியுமான்னு தெரியலை. நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வரேன் சரிங்களா? வீக்லி ஒன்ஸ், ஆனால் லாங் டேர்மாக இருக்கும், ஒரு 4 hours வீடியோ அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா? அதாவது இனிமேல் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் சரியா? அதாவது டெய்லி ஒரு 1/2 hour 40 minutes 1 hour அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக ஸோ ஒரு வீக்குக்கு தேவையான என்டையர் கிளாஸ் ஒரே செஷனாக ஹோல் செஷனாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக வீக்லி எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்தீங்க செவ்வாய்க்கிழமை 4 மணி நேரம் காலையில் வந்தீங்க 9 மணிக்கு வந்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் ஒரு 4 மணி நேரம் கண்டினியூஸாக உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் சரியா? ரைட், ஓகே. அடுத்தது if 1 is added to the even number 2 is subtracted from the odd number, the how many number multiple by 3? அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு 1 is added to the even number. அப்போ எனக்கு என்ன நமக்கு 9 + 6 நமக்கு 15, 15 2 17 1, இது 18 கிடைக்கும் கரெக்டாக? 1 ஆட் பண்ணிடலாம், +1 பண்ணிடலாம் ரைட்டா? இதில் -1 பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வரும்? நமக்கு 10 15, 15ல் -1 பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு 14, இது டிவைட் ஆகாது. அண்ட் 6 இது வந்து நமக்கு +1 பண்ணணும். +1 பண்ணால் நமக்கு என்னது? 8 6 14, 14 17, 17ல் 1 போச்சு அப்படின்னா 17 1 18, இவன் கண்டிப்பாக டிவைட் பண்ணிடலாம். அடுத்து 8 5 நமக்கு 13, 13 16, 16 15, ஸோ 15 எனக்கு டிவைட் ஆகும் ரைட்டா? அடுத்தது 10 14, 14 1 நமக்கு 15, ஸோ இது எனக்கு டிவைட் ஆகும். இப்போ 1 2 3 4 நம்பர் எனக்கு டிவைட் ஆகும் கரெக்டாப்பா? டிவிஷபிள் பை 3 சொல்லலாமா? 4 நம்பர் டிவிஷபிள் பை 3. இல்லை, இனிமேல் குவான்ஸும் இங்கிலீஷுமே அதே மாதிரி இருக்கும்பா. வீக்லி 4 hours அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக இருக்கும் ஓகேவா?
ஸோ அதான் என்ன அப்படின்னா, இப்போ டெய்லி கொண்டு வர்றோம் அப்படின்னா வந்துட்டு உங்கள் ப்ராக்டிஸுக்கு வந்து நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்குமோ அப்படின்னா, இது ஒரு சும்மா ஒரு ட்ரை தான். ஒரு 4 மணி நேரம் உங்களுக்கு வீக்லி அதாவது ஒரு வாரம் கொடுக்க வேண்டிய கிளாஸை ஒரே நாள் மொத்தமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ரெண்டாவது அந்த கொஸ்டின்ஸை பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ண முடியும். நிறைய அதில் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதுனால தான் சரி அதை பிளான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒர்க் அவுட். சரிங்களா? ரைட், ஓகே, 4 பேர். ரைட், சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் அடுத்தது 8 person were born in the 2 different date. 13-28 மார்ச் ஏப்ரல் ஆகஸ்ட் செப்டம்பர். மார்ச் ஏப்ரல் ஆகஸ்ட் செப்டம்பர். கரெக்டா? ரைட். மார்ச் ஏப்ரல் ஆகஸ்ட் செப்டம்பர். மார்ச் ஏப்ரல் 13-18 2 டேட்டு. கரெக்டா? ஐயோ, போன கொஸ்டினில் தப்பு பண்ணிட்டோமா? -2 அப்போ அது. ஆஹா, ஸோ -2 பண்ணணும்ல. -2 பண்ணோம் அப்படின்னா இது 13 தான் வந்துருக்கு, இது வராது. ரைட்டா? இது -2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு -1 இல்லை -2. அப்போ இது கண்டிப்பாக வராது. தப்பு பண்ணிட்டோம் பாருங்கள். -2 அப்போ 3 நம்பர் தான்ப்பா வரும். -2 பண்ணுறது பதிலாக -1 தான் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இப்போ 10 15 2 கம்மி பண்ணணும். இங்கே அதே மாதிரி 8 5 13 ஒரு 14. ரைட்டா? அப்போ எனக்கு 3 நம்பர் தான் வந்திருக்கும். சரி -2 பண்ணணும். நானும் கேர்லெஸ் மிஸ்டேக், நீங்களும் பாருங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ரைட், ஓகே. வெல், அடுத்தது. ஸோ இப்போ எனக்கு டேட்டுன்னு பார்க்கும்போது 13-28. கரெக்டா? 13-28 13-28 13-28 13-28. ரைட். அப்போ எனக்கு மார்ச் 31 days, ஏப்ரல் 30 days, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30 days. கரெக்டா? டி வாஸ் பார்ன் த மந்த் விச் ஹேவ் த ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே, ஒன்று எனக்கு ஏப்ரல் இல்லை செப்டம்பர். டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் 2 டேட் இருக்குது, 4 மொத்தம் பாசிபிள். ரைட்டா? சி வாஸ் பார்ன் 2 person பிஃபோர் த டி. சி வாஸ் பார்ன் 2 person பிஃபோர் த டி. அப்போ இன் பிட்வீனில் ஒரு ஆள் இருக்கணும். ரைட்டா? சி வாஸ் பார்ன் ஆட் நம்பர் டேட். ஆட் நம்பர் டேட், டேட்டை பற்றி சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ எனக்கு டியுமே ஆட் நம்பர் டேட்டு தான். ஆட் நம்பர் டேட்டு தான். ஒரு வேளை டி இங்கே வந்தால் சி எனக்கு இங்கே வந்திருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா டி அண்ட் சி இங்கே வந்திருப்பாங்க. கரெக்டா? 3 person were born between A and C. 1 2 3. ஸோ எனக்கு ஏ இங்கே வந்திருக்கலாம். 1 2 3 கீழே வராது. 1 2 3 ஏ எனக்கு இங்கே வந்திருக்கலாம். கரெக்டா? ரைட். அடுத்தது நமக்கு A and B were born the same number date. சேம் நம்பர் டேட். ரைட்டா? ஏயும் பியும் ஒரே டேட் 13ஆம் தேதி. ஆல்ரெடி டி 13 தான் இருக்கான். அப்போ மீதம் இருக்கிற ஒரே ஒரு 13 இது மட்டும்தான். ரைட்டா? அப்போ பியை இங்கே கொடுக்கலாம். இவன் 13 இவன் 13 இவன் 13 அப்படின்னா எனக்கு பி இங்கே மட்டும்தான் வரும், வேற வழியே இல்லை. கரெக்டா? பி வாஸ் பார்ன் 3 person பிஃபோர் த ஜி. ஸோ இதில் எனக்கு பிஃபோர் த ஜி வராது. ரைட்டா? நம்பர் ஆஃப் பர்சன் வேர் பார்ன் பிஃபோர் த எஃப் இஸ் 1 more than நம்பர் ஆஃப் பர்சன் ஆஃப்டர் த ஜி. இங்கே 2 பேர் இருக்காங்களா? 1 2 3. ஸோ எஃப் வந்து எனக்கு இங்கே வந்துடலாம். கரெக்டா? E was born the month which have odd number of days. Born the month even. Right? So E was born the odd number of days. சொல்லலாமா? அப்போ மீதம் இருக்கிற ஒரு ஆள் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ரைட், சூப்பர், வெரி குட். லாஸ்ட் ஒன் ஹச். சரியாப்பா? ரைட். அடுத்து லெட்டர்ஸ் வச்சு வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். நம்பரும் கொடுத்து லெட்டரும் கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இவன் தான் இருக்கிறதுலே டேஞ்சரு. இவன் தாண்டா அந்த வேலையை பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் இவன் நம்பரும் கொடுத்து லெட்டரையும் வச்சு கொடுத்து வச்சுருக்காங்க நமக்கு. ரைட். அடுத்தது சார் என்னப்பா வரும்? யூகோ பேங்குக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அங்கிள்? அங்கிள் கிஷோர் அங்கிள், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்களும் பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்களும் அங்கிள் ஆகிடுவீங்க. நீங்கள் அங்கிள் ஆகிற வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டு. அடுத்து, இஃப் the first and third letters of the each words are interchanged. First and third letter. First and third letters of each interchange. How many meaningful words are can be formed? அப்போ meaningful word உருவாக்க முடியுமா? CAT, cat. NEW,
NEW நியூ, ரைட். அடுத்தது W, சரி, RPW, அடுத்து DAY டே, அடுத்தது CUT கட்டு. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வார்த்தை தான், மிச்சம் எல்லாமே வரும் நினைக்கிறேன், ரைட்டா? இது எல்லாமே நமக்கு வந்துடும், ரைட்? 4 வார்த்தைகள், 4 வார்த்தைகள், ரைட்டா? இட்ஸ் 4 வேர்ட்ஸ், ரைட்? டெக்ஸ்ட். அடுத்தது how many letters according to the alphabetical order, how many letters according to the alphabetical order between the letter, between the யார் ரெண்டு பேருக்கு நடுவுல, which are third from the right end, between third from the right end in the word which are second from the left end and second from the right end. சரியா? third, ரைட்டா? which are third from the right end in the word which are second from the left end, second from the left end and second from the right end, ரைட்டா? அப்போ எனக்கு தேர்ட் லெட்டர், இதோட தேர்ட் லெட்டர் அப்படின்னா இங்கே N, இதில் D. அப்போ இந்த Dக்கும் இந்த Nக்கும் இன்பிட்வீனில் எத்தனை லெட்டர் எனக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது 14th லெட்டர், இங்கே 13 லெட்டர் இருக்கும். இது வந்து எனக்கு 4th லெட்டர், இது 4 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 9 லெட்டர் இன்பிட்வீன் இருக்கும். ஆனால் இவன் அப்படி கேட்கலையே, நம்பர் அப்படி வரலையே. how many letters according to the alphabetical order are there between the letters which are third from the right end? ஓ, third from the right end, சாரி, third from the right end அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் நம்ம எடுக்கணும், ரைட்டா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா third from the right endன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்போ எனக்கு W அண்ட் ஒய்க்கு நடுவில் எக்ஸுங்கிற ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கும், கரெக்டாமா? ஒரே ஒரு லெட்டர் தான், எக்ஸுங்கிற ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கும். சொல்லலாமா? ஃப்ரம் த லெஃப்ட், என்னைய மாதிரியே நீங்களும் எடுத்துட்டீங்க, நான் பார்த்துட்டேன், மெசேஜை டிலீட் பண்ணாலும் நான் பார்த்துட்டேன், ரைட்? ஓகே, தேர்டு ஃப்ரம் த ரைட்டு. இன் வேர்டு இல்லைப்பா, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா how many letters according to the alphabetical order that between the letters which are third from the right end, which are third from, அந்த லெட்டர்ஸை பற்றி சொல்கிறாங்க. தேர்டு லெட்டர் ஃப்ரம் த ரைட் எண்டில் இருந்து ரெண்டு வார்த்தையிலையுமே, எந்த வார்த்தைகளில் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் which are second from the left and second from the right, second from the left end, second from the right end, அந்த வார்த்தைகளில் இருக்கிற மூணாவது எழுத்து ஃப்ரம் ரைட் எண்டில் இருந்து, ஃப்ரம் ரைட் எண்டில் இருந்து, ரைட்? ஓகே, என்னை மாதிரி நீங்களும் கேர்லெஸ் செக் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் எக்ஸாம்பிள் அதை பண்ணிடக்கூடாது, சரியாப்பா? ஓகே, ரைட். அடுத்தது if all the consonants in the all the consonants in each word change to the just next letter alphabetical order, how many words that formed more than one vowel? அப்போ ஆல்ரெடி அதில் வவ்வல் இருக்கணும். யாரெல்லாம் வவ்வல் கொடுப்பாங்க நமக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. A E I O U ஒரு கான்சனன்ஸ், அதாவது Z வந்து எனக்கு என்னவா மாறும்? ஏவா மாறும், ரைட்டா? D வந்து எனக்கு ஈயா மாறும். அதே மாதிரி நமக்கு H வந்து ஐயா மாறும், N வந்து ஓவா மாறும், அண்ட் T வந்து யூவா மாறும். இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் எனக்கு இன்னொரு வவ்வலை கொடுக்க போகுது, ரைட்? இவன் எனக்கு வவ்வல் கொடுப்பான், ஆல்ரெடி ஒரு வவ்வல் இருக்கான், ஸோ இதில் 2 வவ்வல் வந்துடும், கரெக்டா? ஸோ இதில் N வந்து ஒரு வவ்வல், ஆல்ரெடி எனக்கு E ஒரு வவ்வல் இருக்குது, N ஒரு வவ்வலை உருவாக்கும், ஸோ இதில் 2 வவ்வல் எனக்கு வந்துடும், சரியா? ஸோ P வந்து எனக்கு ஓங்கிற வவ்வலை உருவாக்கும், ஆனால் அதே சமயத்தில் வேறு வவ்வல் இல்லை, ரைட்டா? எனக்கு என்னது நமக்கு, சரி, ஓ வராது, சரி, MN ஓக்கு அடுத்து தானே P வருவான், ரைட்? ஓகே, அப்போ எனக்கு N இதில் எனக்கு வவ்வல் உருவாக்க முடியாது, ரைட்டா? ரைட்? ஸோ அப்போ எனக்கு இதில் ஏ மட்டும்தான் இருக்குது, வேற இல்லை, அப்போ நம்மளால் அதை சொல்ல முடியாது. ரைட்? இப்போ என்ன போகிறோம்? இப்போ ஏல வந்து எனக்கு இந்த டி வந்து ஈயை உருவாக்கும், அப்போ எனக்கு இதில் 2 வவ்வல் எனக்கு கிடைக்கும், கரெக்டாக? ஏ அண்ட் டி அப்படின்னு 2 பேர் வந்துருவாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டி ஒரு வவ்வலை உருவாக்கும், ஸோ இதுலையும் எனக்கு 2 வவ்வல் எனக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த ஒரு வார்த்தை தவிர மிச்சம் எல்லாத்துலேயுமே எனக்கு 2 வவ்வல் தரும், ரைட்டா? அப்போ எனக்கு இட்ஸ் 4 வேர்ட்ஸ் வந்து எனக்கு இட்ஸ் மோர் தென் 1 வவ்வல் எனக்கு வந்துடும், சொல்லலாமா? ரைட்? அண்டு ஸ்டாட்டிக்ஸ் நிறையா கேட்குறாங்க இப்போ மெயின்ஸில். கண்டிப்பாக ஆர்ஆர்பிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு, ரைட்? அடுத்தது
if the place value according to the alphabetical order ல வந்து பார்க்கும்போது all the letters each of the word added then find that word second highest. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸோடைய alphabetical position வேல்யூவை ஆட் பண்ணி பார்க்கும்போது எது செகண்ட் மோஸ்ட் வேல்யூவாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ரைட், இப்போ என்னப்பா வரும் 20 + ஒரு 24ன்னு எனக்கு வந்துடும். ரைட்டா, இவன் 23 5 28 28 42 வந்துடும். கரெக்டா, அடுத்து இவன் 23 + ஒரு 23 16 + ஒரு 18 34 34 3 37 47 57. ஸோ இவன் 57 வந்துடுவான். கரெக்டா, 25 26 26 4 30 எனக்கு வந்துடுவாங்க. ரைட், அவன் 20 20 40 44 வந்துடுவாங்க. கரெக்டா, இருக்கிறதே மோஸ்டஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 57க்கு அடுத்தது 44 டியூசியில் தான் எனக்கு கிடைக்கும். கரெக்டாப்பா, டியூசி இது 42, அது 44ல் வருது. செகண்ட் மோஸ்ட் வேல்யூ, செகண்ட் ஹையஸ்ட் வேல்யூஸ். ரைட், செகண்ட் ஹையஸ்ட் வேல்யூ WEN 42 தானே வருது. நல்லா ஆட் பண்ணாமா, 14 5 18 18 இல்லையே, 14 தப்பாக இருக்கே ஆட் பண்ணது. 14 14 + ஒரு 5 19 19 23 42 கரெக்டுதான்ப்பா. ரைட், வேல்யூ ஐ திங்க் இட்ஸ் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்கள், அவன் தான் 44 வர்றான். ஓகேவா, ஸோ ஆன்சர் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட், ஸோ இன்றைக்கி ஒரு 40 கொஸ்டின், ஒரு 40 கொஸ்டின். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்களா, இந்த நம்பர் வச்சு வந்திருக்கக்கூடிய ஆல்ஃபா நியூமரிக் அதுலேயுமே உங்களுக்கு 5 கொஸ்டின் இருந்திருக்காது. இப்போ கடைசியாக பார்த்தா லெட்டர் வச்சு கேட்டதுலேயும் 5 கொஸ்டின் வரல. கரெக்டா, இப்போ அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பசில் சீட்டிங் எதுலையுமே உங்களுக்கு 5 கேள்வி ரவுண்டாக கேட்கல. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 40 தான். ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸில் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏட்டா, 5 கொஸ்டின் கேட்க வேண்டிய பசில் 4 தான் கேட்குறாங்க, 5 வர வேண்டிய சீட்டிங் 4 தான் கேட்குறாங்க, ஆல்ஃபா நியூமரிக் 4 தான் கேட்குறாங்க, சிலாஜிசம் இன்இக்வாலிட்டி 3 4 தான் கேட்குறாங்க. ஸோ டாப்பிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அவங்க. சரியா, அப்போ நமக்கு நேரம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். சரியாப்பா, ரைட். அண்ட் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ உறுதி அப்படின்ற ஃபவுண்டேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க்குக்கு தேவையான புக்கும் இருக்குது, இங்கிலீஷ் எடிஷன் புக்கு. ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் மைண்ட் என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் 24/7 மொபைல் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ மக்களே. மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை. தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா, ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்ப்பா.